சுரேஷ் ரெய்னான் பேர் சொன்னோனே எல்லாருக்குமே ஐபிஎல் தான் ஞாபகம் வரும். ஏன் வருது? அதான் இங்க கேள்விக்குறியே. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் கோலி தான் இருக்காரு. ஹையஸ்ட் 4 கோலி தான் இருக்காரு. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்கெயில் இருக்காரு. அதிக 6 கிறிஸ்கெயில் இருக்காரு. ஃபாஸ்டஸ்ட் 50 ஜெய்ஸ்வால் இருக்கு. ஸோ அதிக விக்கெட் சேகல் பேர் இருக்கு. ஸோ இப்படி இருந்தும் ரெய்னாவோட பேர் வந்து ஏன் ஐபிஎல் சொன்னோனே வருது? ஏன்னா தலைவன் பண்ண ரெக்கார்டு அப்படி. என்னென்ன ரெக்கார்டு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஐபிஎல்ல ஃபாஸ்டஸ்ட் 5000 ரன் தலைவன் தான். ஐபிஎல் அதிக கேட்ச் பிடிச்சிருந்ததும் ரெய்னா தான் பிடிச்சிருந்தாரு. ரெய்னாவோட சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் இப்போ வரைக்கும் நின்னு பேசுது. அந்த இன்னிங்ஸ வச்சு தான் மத்த பிளேயர் 100 அடிச்சாலோ, அதிக ஃபாஸ்டஸ்ட் 50யோ, ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சாலோ அந்த ஸ்கோரோட தான் கம்பேர் பண்ணுவேன். உங்களுக்கு எதுன்னு இப்பயே தெரிஞ்சிருக்கும். ஸோ 2014 கிங்ஸ் பஞ்சாபோட தலைவன் செஞ்ச செய்கை தான். 25 பால் 87 ரன்னு. அன்னைக்கு தலைவர் ரன் அவுட் ஆகல, ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருப்பாரு. டிவிலியர்ஸ் அடிச்ச அந்த 31 பால் 100 ரன்னை ரெக்கார்டு கண்டிப்பா பிரேக் பண்ணியிருப்பாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் சுரேஷ் ரெய்னா மிஸ்டர் ஐபிஎல் சொன்னாங்க. அதாவது ஐபிஎல்ல வந்து நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய அவார்டு வாங்கலாம். பெஸ்ட் பேட்ஸ்மேன், டோர்னமெண்ட் ஆஃப் தி பிளேயர், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், ஸோ ஆரஞ்சு கேப் ஹோல்டர் இருக்காங்க, பர்பிள் கேப் ஹோல்டர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ இருந்தும் இத்தனை அவார்டு இருந்து இவ்வளோ பிளேயர்ஸ் அந்த அவார்ட்லாம் வாங்கிறேன். இது வரைக்கும் ரெய்னா ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி டோர்னமெண்ட்ல வாங்கினதே கிடையாது. அந்த டோர்னமெண்ட் முடியிறப்ப அந்த கேப் வந்து ரெய்னா தலையில இருந்ததே கிடையாது. அப்படி இருந்தும் அவருக்கு மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான். 2008 தலைவன் ஸ்டார்ட் பண்ணா 2000 ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தலைவன் அடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தான். ஸோ லாஸ்டா வந்து தலைவனோட எப்படி சொல்ல ரெய்னா அந்த அன்சோல்டுன்னு கேட்கிறப்ப மனசுலாம் ஒரே கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சென்னை சேப்பாக்கத்துல 2 பேரோட பேரு தான் வந்து அங்க பயங்கரமா இருக்கும். ஒண்ணு தல தோனி, இன்னொன்னு வந்து சின்ன தல சுரேஷ் ரெய்னா. ஸோ இன்னைக்கு சேப்பாக்குல தல தோனின்னு கத்துறதை விட சின்ன தல மிஸ்டர் ஐபிஎல் ரெய்னான்னு கத்துற சவுண்டு மட்டும்தான் சேப்பாக் ஸ்டேடியம் ஃபுல்லா ஜொலிக்க போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அங்க வர மோஸ்ட்லி எல்லாருமே தலைய பார்க்க வராங்களோ இல்லையோ, சின்ன தலைய கண்டிப்பா பார்க்க வருவாங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு கிரவுண்ட்ல வந்து தலைவன் விளையாட போறான். ஸோ வந்து கண்டிப்பா அதுக்கான ரசிகர் இருப்பான். எந்த அளவுக்கு சென்னையில தோனிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு சுரேஷ் ரெய்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் இருக்காங்க. நானும் ஒரு சுரேஷ் ரெய்னா ஃபேன் தான். ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சுரேஷ் ரெய்னா ஃபேன். ஸோ வந்து இன்னைக்கு சென்னையில ரோடு 26 வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி அவரோட என்ட்ரியை வந்து பார்ப்போம். ஐ லவ் சின்னத்தலை. ஸோ உங்களுக்கும் சின்னத்தலையை பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கும் சிஎஸ்கே டீமை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து சின்னத்தலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க.